ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய பாப்பா ஸ்கூலில் வித்யாரம்ப விழா நடத்துனாங்க. அதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். போகும்போது என்னென்ன வாங்கிட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா, பழம், அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, மாலை, உதிரிப்பூ, வெத்தலை பாக்கு இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸ்கூலில் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பச்சரிசியில் மஞ்சள் கலந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பாப்பாவை அதில் தான் வந்து முதல்ல எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அக்ஷரா வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துட்டா, ஜாலியாக இருக்கா. யார் யார் போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நான், என்னோடய அம்மா, என்னோடய 2 பசங்கள்லாம் போயிருந்தோம். பாருங்கள், பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அக்ஷராக்கு மாலை போட்டுட்டாங்க. மாலை போட்டதும் அக்ஷரா ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிட்டா. இப்போ வந்து பூஜைக்கு கிளம்பியாச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. எல்லாருக்குமே வந்து டோக்கன் நம்பர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நம்பர்லன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த டோக்கன் நம்பரில் எனக்கு 28 வந்துச்சு. எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு முன்னாடி நிறைய இல்லை, எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்கவுங்க நம்பர் வரும்போது அவங்கவுங்க போயிட்டு அந்த லெட்டர் வந்து அவங்க மடி மேலே உட்கார வச்சு எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணும்போது ஆஸ் எ பேரண்ட்டாக வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாருங்கள், அங்கே நானும் உட்காந்துட்ருக்கேன், என்னோடய பாப்பா அவங்க மேலே உட்காரத்துக்கு ரொம்ப கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் அவங்க கையை பிடிச்சி அம்மானு சொல்லு, அதுக்கப்புறம் போட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து ஜூன் 6 வந்து இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஜூன் 9 வந்து அக்ஷராக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல் இருக்குது. பாப்பா எப்படி ஸ்கூல் போகிறா, என்ன பண்ண போகிறா, எதுவுமே எனக்கு தெரியல இது வரைக்கும். பாப்பா என்னென்ன பண்ணுறான்றது உங்களுக்கு கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் வர வ்ளாகில் கண்டிப்பாக போடலான்னு இருக்கேன். பாப்பா எப்படி போகிறா ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. ஃபங்க்ஷன் எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து என்ன கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராகி புட்டு, உளுத்த வடை, டீ எல்லாம் கொடுத்தாங்க. நாங்களும் வாங்கி சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு தான் சாப்பிட்டேன். பாருங்கள், நாங்களாம் ஃபோட்டோக்கு நல்லா போஸ் கொடுத்துட்டு எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி வச்சுட்டு குரு தட்சணை எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அக்ஷரா வந்து ஸ்கூலில் இட்டுன்னு போகிறதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து அக்ஷரா வந்து ஸ்கூல் போகும்போது வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி போகிறா, என்ன பண்ணுறான்றதை காட்டுறேன். பாருங்கள், என்னோடய சின்ன பொண்ணு வடை வந்து உக்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. எல்லா பசங்களையும் நிற்க வச்சு லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், அக்ஷரா பாருங்கள், குருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. அவள் வடை சாப்பிட்டுட்டு இருந்தா. பாருங்கள், வடை சாப்பிட்டுட்டு பாதி வடை என் கையில் கொடுத்துட்டா. அப்புறம் ஃபோட்டோவுக்கு நிற்க வச்சோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ.